அதிமுகவின் முக்கிய தலைவர் மருத்துவமனையிலே அனுமதி. போலீஸ் குவிப்பு அதிர்ச்சியில் அதிமுக தலைகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலராக தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முக்கியமான தலைவரா அப்படின்னு பார்த்தா அவரை தாண்டி அவரை விட அனுபவம் வாய்ந்த நபர்கள் எல்லாம் அதிமுகவிலே அதிகமாக இருக்கு. நமது செங்கோட்டையன் அவர்கள் கூட நமது எடப்பாடி பழனிசாமியை விட அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்த போதிலுமே அவர் செய்த வேலைப்பாடுகள் தற்சமயம் அதிமுக தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இருந்த போதிலும் நிலைமையை புரிந்து கொண்டு மறுபடியும் அதிமுகவுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை செங்கோட்டையன் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவுடைய எம்பி தம்பிதுரைக்கு தற்போது உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி அதிமுக மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுக எம்பி தம்பிதுரை உடல்நலக்குறைவால் சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பிதுரை 1985 முதல் 1989 வரை நாடாளுமன்ற குழு துணைத் தலைவராக செயல்பட்டு 2009-2014 தேர்தலில் அதிமுக கட்சியின் சார்பாக கரூரிலே போட்டி போட்டு வென்றார். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலராக செயல்பட்டுக் கொண்டு 1998-99 வரை அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையிலே மத்திய சட்டம், நிதி, கம்பெனி விவகாரங்கள் மற்றும் தரைவழி போக்குவரத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். தற்போது அதிமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பிதுரைக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. வயது முதிர்வு, அது மட்டுமல்லாமல் லேசான காய்ச்சல் என்பது ஏற்பட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் தலை சுற்றல் என்பது இருந்த காரணத்தினால் அவருடைய உறவினர்களும் மற்றும் நபர்களும் சரி அனைவரும் சேர்த்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த உடல்நிலை குறித்து தற்போது மருத்துவர்கள் அவரை தீவிர கண்காணிப்பிலே வைத்திருப்பதாகவும் 24 மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்பிலே தான் தம்பிதவர்கள் இருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை, உடல்நலத்திலே என்ன பிரச்சனை என்பது ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அப்பல்லோ மருத்துவமனை விரைந்து அவரை நலம் விசாரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நமது ஐயா தம்பிதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 1985 முதல் 89 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மேலும் மார்ச் 1998 முதல் ஏப்ரல் 1999 வரை வாஜ்பாய் அமைச்சரவையிலே மத்திய அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லும். தற்சமயம் வரைக்கும் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். அதிலேயும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை தரக்கூடிய நபர்களிலே முக்கியமான ஒரு நபராக நமது தம்பிதுரை அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லியாகணும். அப்படிப்பட்ட தம்பிதுரை அவர்களுக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள், அதிமுக தலைவர்கள் மத்தியிலே சற்று மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது அப்படின்னு சொல்லியாகணும். அவர் நல்லபடியாக குணமடைந்து மறுபடியும் வீடு திரும்ப வேண்டும் என அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே பிரார்த்தனை எல்லாம் செய்யறாங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.